எவ்வளோ ஆச்சு? ஐயோ காசுலாம் வேணாம் மேடம். இப்போ என்ன எல்லாத்தையும் ஃப்ரீயா எடுத்துக்க சொல்றீங்களா? ஐயோ மேடம், உங்ககிட்ட எப்படி காசு வாங்குறது? காசுலாம் ஒன்றும் வேணாம் மேடம். ஏன் என்கிட்ட காசு வாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேடம், உங்கள் அப்பா ஏரியாலே இவ்வளோ பெரிய ஆள் மேடம். அவரு கூட நீங்கள் உங்ககிட்ட காசு வாங்கினா அப்பா எனக்கு தப்பாக நினைக்க மாட்டாரா மேடம்? கரெக்ட் தான், பட் எனக்கு ஃப்ரீயா எதுவுமே வாங்க பிடிக்காது. ஒண்ணு காசு வாங்கிக்கோங்க, இல்ல எனக்கு எதுவும் வேணாம். அண்ணா காசை தான் தரேன்னு சொல்றாங்களே, வாங்கிக்கோங்கண்ணா. சரி மேடம், உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம். மொத்த பில்லு 320 ரூபா ஆச்சு. நீ 200 மட்டும் கொடுங்க மேடம். பே பண்ணிட்டாங்க. மேடம், அப்புறம் அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. அப்புறம் காசு கூட நான் வேணாம்னு சொல்லியும் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு அப்பாட்ட சொல்லிடுங்க மேடம். சரிங்க, சொல்றேன். தம்பி, இருக்கிறதுலே கம்மியான ரேட்ல 1 கிலோ அரிசி எனக்கு வேணும். ஏய் ஜான், அவருக்கு 40 ரூபா அரிசி 1 கிலோ கட்டு. சரிண்ணா. எனக்கு 30 ரூபா தான் தம்பி இருக்கு. நாளைக்கு 10 ரூபா தரேன். யோ, 40 ரூபா 1 கிலோ அரிசின்னு சொன்னதுனால தானே கட்ட சொன்னேன். 30 ரூபா இருந்துச்சுன்னா நான் 30 ரூபாய்க்கு தானே கட்ட சொல்லியிருப்பேன். மறந்துட்டேன் தம்பி, நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேன் தம்பி. யோ, நான் என்ன தர்மத்துக்காக கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன்? முடிஞ்சா 40 ரூபா கொடுத்து எடுத்துட்டு போ, இல்லை கிளம்பு. தம்பி, நான் ஏமாற்ற மாட்டேன் தம்பி. வீட்டில் ஒரு பருக்கு அரிசி கூட இல்லை. பேரம் பேத்திகளாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க தம்பி. யோ, சொன்னா கேளியா? காசு இருந்தா வாங்க, இல்லைன்னா கிளம்பு. ஐயா, உங்களுக்கு 10 ரூபா நான் போட்டுக்கிறேன், காசு கொடுங்க. டேய், என்ன தர்ம பிரபுவா நீ? தம்பி, காசு நாளைக்கு நான் கொடுத்துட்றேம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க ஐயா, முதல்ல அரிசி எடுத்துட்டு போங்க. டேய், நீ என்னடா தாராள பிரபுவா மாறிட்ட? இப்போலேருந்து தான். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, ஆனால் அவங்க கிட்ட நீங்கள் காசு வாங்கலை. அவர் வயசானவர், காசு இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட காசு வாங்குறீங்க. டேய், அவங்க அப்பா இந்த ஏரியாவில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா? நம்ம மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணோன்னு வைங்க, நம்ம கடையை டெவலப் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவார்டா. அதுவும் இல்லாமல் அந்த கெல்ட்டு பையனுக்குலாம் ஹெல்ப் பண்ணால் என்னடா கிடைக்க போகுது? அப்போ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம், அதே இது அந்த தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஆமாடா. எதையுமே எதிர்பார்க்காம பண்றதுக்கு பேர் தான் உதவி. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என் வாயிலேருந்து வர வச்சிடாதீங்க. ஏன்னா ரொம்ப பேசுற. இந்த உலகத்துல சுயநலமா இருந்தாதான் பொழைக்க முடியும். அப்படி மட்டும் நம்ம சுயநலமா இல்லைன்னு வையேன், ஒன்னுத்துக்கும் ஆகாதவன்னு சொல்லிடுவாங்க. இப்படி சுயநலமா இருக்கிறதுக்கு நான் ஒன்னத்துக்கும் ஆகாதவனாவே இருந்துட்டு போறேன். இந்த கடையில வேலை செய்யறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. நான் போறேன்.